அண்ட் நம்ம வந்து கல்யாண சமையல் சாதம் பற்றி பேசிட்டு இருக்கும்போதே யூ புரோக் அ டேபு. அது யாருமே தொடவே கொஞ்சம் லைக் என்னதான் இருந்தாலும் அந்த இடத்துல வந்துட்டு அந்த ஒரு செக்ஷுவல் ஃபங்க்ஷன் வந்துட்டு வேலை செய்யலை அப்படிங்கிற ஒரு விஷயம் நாங்கள் தொடுறதே அந்த டைமில் வியப்பாக இருந்துச்சு. அண்ட் அஹெட் ஆஃப் இட்ஸ் டைம். நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், கப்புள் வாகிங்கிறத உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் கொடுத்துட்டு போயிட்டீங்க. இப்போ எல்லாருமே அந்த அந்த மெல்ல சிரித்தால் சாங்கில் வரா மாதிரி ஃபஸ்ட்டு ஃபைட்டு, அந்த டிஎஸ்எல்ஆர் யூஸ் பண்ணும்போது வர ஃபஸ்ட் ஃபைட் எல்லாமே நடக்குது. ஸோ அந்த டைமில் நீங்கள் ரைட் பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து அஹெட் ஆஃப் ஸ்கிரிப்ட்லேயே இருந்தது அந்த விஷயம். அப்போ வந்து தமிழ் ஆடியன்ஸ் வந்து வாஸ் தேர் எனி இந்த மாதிரி ஒரு கமெண்ட் வந்து விச் மேட் யூ வரி, ஏதோ இவன் தப்பாக சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஹார்ஷாக இருந்துச்சா சில கமெண்ட்ஸ்? இல்லைம்மா, அது அகைன் நமக்கு தெரியும்ல. இப்போ ஃபர்ஸ்ட் அந்த படமே நாங்கள் வந்து ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் ஒரு என்ன சொல்கிறது, நம்ம ஊரில் சொல்லுவாங்க, நான் ஒரு கல்ட் ஃபிலிம் பண்ணுறேன்பாங்க. ஆமாம், கல்ட் ஃபிலிம் நீ பண்ண முடியாது, அது மக்கள் மாறணும். வாட் தே மீன் இஸ் நான் இண்டிபெண்ட்டாக சின்னதாக படம் பண்ணுறேன்னு, தட்ஸ் வாட் தே மீன். ஸோ நாங்கள் பண்ணும்போதே ஓகே இது வந்து ஒரு சோ கால்டு மல்டிப்ளெக்ஸ் ஆடியன்ஸ் அண்ட் ஒரு அர்பன் க்ரௌடு ப்ளஸ் இது சப்ஜெக்டும் வந்து ஒரு மாதிரியான சப்ஜெக்ட்டு வில் அட்ராக்ட் த யூத் பட் ஆல்சோ மே நாட் அட்ராக்ட், மே ரிப்பல் ஆல்சோ. ஸோ இது ஒரு டைப்பான படம் தான். இதை வந்து நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ரிப்பேர்டா இருந்தீங்க நீங்க. ஆமாம், இது வேணா வரும். அது வந்து நம்ம கரெக்டாக ஒரு பட்ஜெட்டில் பண்ணி ஒரு நமக்கு பிடிச்ச ஆக்டரை நம்ம பிடிச்ச டீம் வச்சுட்டு ஒரு சேட்டலைட் ரைட்ஸ் இவ்வளோ வரும், இது அது கரெக்டாக கால்குலேட் பண்ணி பண்ண படம்.